என் தொகுதி மக்களுடைய நியாயமான மிக மிக முக்கியமான கோரிக்கைகள் நிறைவேறவில்லை. அப்போ என்னுடைய நோக்கமும் பொதுமக்களுடைய கோரிக்கையும் நிறைவேறவில்லை. அது முதல் ஆண்டு நிறைவேறலாது, சரி அடுத்த ஆண்டு நிறைவேறும், அதுக்கு அடுத்த ஆண்டு நிறைவேறும் அப்படின்னு 3 நிதிநிலை அறிக்கைகள், அதன் மீதான விவாதங்கள், துணைநிலை அறிக்கையின் மீதான விவாதங்கள், ஆளுநர் உரை, பட்ஜெட் கூட்டத்தோடு எல்லாத்துலேயும் பொறுத்து பார்த்துட்டேன். அது எதுவுமே நான் வச்ச அந்த என் தொகுதிக்கான கலைக்கல்லூரி, என் தொகுதிக்கான வேளாண்மை பல்கலைக்கழகம், என்னுடைய தொகுதிக்கான பாதாள சாக்கடை திட்டம், இது போன்ற இயற்கை பேரிடர், புயல், வெள்ளம், மழை வருகின்ற போது தென்பண்ணை ஆற்று கரையோரம் இருக்கிற மக்கள் தொடர்ச்சியாக பாதிப்புக்குள்ளாகிறாங்க. வீடுகள் இருந்த ஒரு பொருளை கூட அவங்க கையால் எடுக்க முடியல. பாவம் கண்ணீரும் கம்பிலையுமா அவங்கள போய் பார்க்கும்போது கையேறு நிலையில் நான் நிற்கிறேன். கடந்த மழையில் அப்படி தான் இந்த மக்களுடைய அந்த வலிகள் வேதனைகளை உணர்ந்து நான் பண்ருட்டில் தற்போது வாழ்கிற என்னுடைய வீட்டையே நான் ஒரு மார்வாடிக்கு விற்றுட்டு தான் அந்த மக்களுக்கு நான் உதவி செஞ்சேன். அப்போ அந்த வீடு இருந்துச்சு, விற்றுட்டேன். இப்போ வேறு என்கிட்ட எதுவும் இல்லை. ஏற்கனவே 6 தேர்தலில் சந்தித்து நான் என்னுடைய சொத்து இது மாதிரியான நிறைய இழந்திருக்கிறேன்.